வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். முல்லை மாதிரி தைலம் சார், முல்லை மாதிரி தைலம் சார். அரிய வகை கடையில் கூட கிடைக்காத அற்புதமான தைலம் சார், முல்லை மாதிரி தைலம் சார். வாங்க சார் வாங்க சார் வாங்க. இதே முல்லை மாதிரி தைலமா சார்? வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். முல்லை மாதிரி தைலம் சார். வாங்க சார் வாங்க சார். யோ நில்லு 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 வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். ஐயோ இடியாப்பக்கார மாதிரி இவ்வளோ வேகமாக போனால் இப்படி? வேற என்ன சார் பண்ணட்டும்? வேகமாக போய் 4 வியாபாரம் பார்த்தா தான் சார் என் வாழ்க்கை முன்னேற்ற முடியும் சார். சொல்லுங்க சார். யோ நீலகிரி தைலம் கேள்விப்பட்டிருக்கேன், கொடைக்கானல் தைலம் கேள்விப்பட்டிருக்கேன், ஊட்டி தைலம் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் ஏற்காடு தைலம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னையா முல்லை மாதிரி தைலம்? சார் இந்த தைலத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் சார். இந்த தைலத்தை நீங்கள் உபயோகிச்சுனாங்க சார், உங்கள் வழியெல்லாம் மொல்லமாக மறைஞ்சி மாறி போயிடும் சார். அதுதான் சார் இந்த முல்லை மாதிரி தைலம் சார். அப்படியா? அப்படியே தான் சார். சார் வழுக்கு தலை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரேவை லைட்டாக ஒரு அடிச்சிங்கன்னா அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் மாதிரி மூடி முளைச்சி நிற்கும் சார். சார் அது மட்டும் இல்லைங்க சார், மாலைக்கண் நோய், கண் தெரியாதவங்க, புறை உள்ளவங்கலாம் இந்த ஸ்ப்ரேவை கண்ணில் பச்சக்கு ஆல்ரெடி அடிச்சாங்கன்னா கண் பளிச்சுன்னு தெரியுங்க சார். போயா வெண்ண, கண்ணில் அடித்தா கண்ணு போயிடாது சார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது சார். ஏன்னா இது அரிவகை மூலிகளான அதிமதுரம், அஸ்வகந்தான் 7 வகையான மூலிகளை வச்சு உற்பத்தி பண்ணி தயாரிக்கப்பட்டது சார் இது. சார் இதோடைய ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று இருக்குது சார். திடீர்னு நமக்கு நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இது எடுத்து பச்சக்கு 4 அடி அடிச்சிங்கன்னா ஒரே அடியாக போயிடும் சார். போயிடும் உயிர் தானே சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த தைலத்தோட மகிமை உங்களுக்கு தெரியல சார். இந்த முல்லை மாதிரி தைலம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் வேலை செய்யும் சார். சார் உங்களுக்கு இன்னொரு மேட்டர் தெரியுங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இது ஒர்க் ஆகுங்க சார். அப்படியா? ஆமாம் சார். தைலத்தோட விலை எவ்வளவு சார்? எனக்கு இந்த பொய் பித்தலாம் பிடிக்காது சார். இந்த தைலத்தோட ஒரே விலை 20 ரூபா சார். இவ்வளோ விலை செய்கிற தைலம் வெறும் 20 ரூபா? போடா டேய், என்னால் பார்த்தா உனக்கு கேனப்பாய மாதிரி தெரியுதா? ஆளப்பாற வந்துட்டாங்க தைலங்க. ஹலோ பாஸ், எங்கே போகிறீங்க? ஒரு வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. என்னையா? நீங்கள் போகிறதான் போங்க, 100 ரூபா காசு கொடுத்துட்டு போங்க. 100 ரூபாயா? என்ன மயத்துக்கு நான் தரணும்? நான் தான் தைலமே வாங்கலையே. நீ தைலமே வாங்கல, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் இந்த தைலத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த இல்லையா, அது சர்வீஸ் சார்ஜ் யாரு கொடுப்பா? ஒழுங்கு மரியாதையோ ஓடி போயிரு. 1 பைசா கூட என்னால் தர முடியாது. ஓ அப்படியா செய்தி? இப்போ மட்டும் மறுபடியும் 100 ரூபா காசு கொடுக்கல வச்சுக்குவேன். என் தைலத்தை வாங்கி பல்லான மேட்ருக்கு செக் பண்ணிவிட்டு இப்போ காசு தராமல் ஓடுறான்னு சொல்லி ஊரை கூப்பிட்டு ஏலத்தை போட்டுருவேன். முக்கியமாக அங்கே போகிறாங்களே அந்த பொம்பளையும் கூப்பிட்டு ஏலம் போட்டுருவேன். பார்க்கலாமா? நான் உனக்கு என்னடா பண்ணேன்? என்னடா புர்றா அசமா போடா. அப்படியா வலிக்கு கரெக்டா? டேய் காசு தான் கொடுத்துட்டுலடா, அந்த தைலத்தினாச்சும் கொடுத்துட்டு போடா. என் தைலத்தை தரகுறவா பேசணும் இல்லை, தைலத்தை தான் தர முடியாது. வேணா ஒரு ரெடி அடிச்சுக்க. கரெக்டா? எல்லாருமே திருடங்கதான் சொல்ல போனா